வணக்கம் நண்பா. நான் இன்னைக்கு சோலோ கேமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க நண்பா கதைக்குள்ள போலாம். நான் ஏஜே அது மட்டும் இல்ல. இது நம்ம ஏஜே வாய்ஸ் கதை ஓப்பனிங்ல போன எபிசோட்ல ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா திரும்ப கேம்குள்ள வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா கதைப்படி இனிமே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுக்கு வந்திருப்பான். அந்த வில்லேஜ் ஏற்கனவே டீமன் லார்டால பாதிக்கப்பட்ட வில்லேஜ். அதுவும் அந்த இடத்துல எந்த ஃபார்மிங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கேட்ட ஹீரோவும் அப்படியே வேற வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க ஒரு டஞ்சன் இருக்குது. அந்த டஞ்சன்ல பாத்தீங்க அப்படின்னா அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் தான் ஃபார்மிங் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ஆளு சொல்லியிருப்பா. அப்படி இருக்கும்போது ஹீரோ அது என்ன குஸ்ட் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அங்க போறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்திருப்பாங்க. அதையும் தாண்டி ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிருப்பான். அங்க பாத்தீங்க அப்படின்னா பச்சை மண்டக்காரன் ஒருத்தன் வந்திருப்பான். அந்த பையனும் இந்த கேஜி படத்துல வர குட்டி பசங்க மாதிரி போங்கடா போங்கடா, இதுக்கு முன்னாடி இவனுங்களை யாரும் தொட்டதும் கிடையாது, இனிமே தொட போறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டைலாக் பேசிட்டு இருக்க. இது பாக்குறப்ப ஹீரோக்கு ஷாக் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களால இந்த லெவல்ல முடிச்சதா அடுத்த லெவலுக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் பாத்தீங்கன்னா சொடக்கு போடும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி வந்திருக்கும். நம்மளோட ஹீரோட டீம் உள்ள போயிருப்பாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு டீம் வந்திருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கூட போய் ஜாயின் பண்ணியிருப்பான். நாங்க பாத்தீங்கன்னா ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசணும் வந்திருப்பான். அவனும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வேணா டேஞ்சர் இருக்கலாம், சோ பாத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முன்னாடி போயிருப்பான். பின்னாடி வந்த மத்தவங்க எல்லாருமே இது வந்து ஒரு குரூப் மிஷனு, பட் யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே தருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை மட்டா சொன்னா. அப்படி இருக்கும்போது என்ன விஷயமா இருக்கும் ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மத்த பேஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்கேன். நம்மளோட ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டே வந்திருப்பான். அண்ட் இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்து நின்றுப்பாங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாதை மட்டும் போயிருக்கும். அப்படி இருக்கும்போது நாம கண்டிப்பா அங்கதான் போன் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த ஒயிட் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோவுக்கு டவுட்டா இருந்திருக்கும், இப்படிதான் போகணுமா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன். ஒயிட்டும் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி காலை வைக்க டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா தலைவனும் குழிக்குள்ள விழுந்திருப்பான். கூட பாத்தீங்க அப்படின்னா அவனோட டீம் மெம்பர்ஸும் போயிருப்பாங்க. நம்மளோட ஹீரோவும் போயிருப்பான். ஆனா அங்க பார்த்தா தண்ணி இருந்திருக்கும். ஹீரோவை எதிர்த்து வெளியே வந்து பாத்துருப்பான். அங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு பிளான்ட் இருந்திருக்கும். இதை வந்து ஃபுட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்துட்டு இருக்க. அங்கிருந்து ஒரு பிளேயரும் எப்பாடே தேவலாம இது மேலே கை வைக்காதீங்களா, எப்ப எது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கவே முடியல அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இது ஒரு பொட்டேட்டோ மாதிரி ஒரு உருவம் வந்து அங்க இருப்படி அவனை போட்டு பொழந்து கட்டி இருக்கும். அந்த பொட்டேட்டோ சைஸ் பாத்தீங்க அப்படின்னா பெருசா இருந்திருக்கும். இதை பார்த்தா வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. டே ராஜா உயிரோட இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கிருந்து பொட்டேட்டோ பாத்தீங்க அப்படின்னா அவனை போட்டு தள்ளி இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இன்வெர்டரிக்கு போயிருக்கும். அதாவது குரூப்ல யார் வேணாலும் அவனோட எக்யூப்மெண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கட் பண்ணி அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பொட்டேட்டோஸ் வந்திருக்கும். இதை பார்த்து அங்கிருந்து ஒயிட்டும் சரி ஓகே ஒரு பிரச்சனை இல்லை அப்படி இருக்கும்போது எல்லாருமே அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ண ரெடியா இருப்பான். அதே மாதிரி மத்த பிளேயர்ஸும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்வாடையும் ஷீல்டையும் எடுத்திருப்பான். அண்ட் வழக்கம் போல ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஸ்பெஷல் அட்டாக் வச்சு ஒரே அட்டாக்ல அங்க இருப்படி மொத்த பொட்டேட்டோஸையும் போட்டு தள்ளியிருப்பான். இதை பக்கம் ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி இருந்து ஒரு பொட்டேட்டோ அட்டாக் பண்ண வரும்போது மியாச்சான்னு பாத்தீங்க அப்படின்னா குறுக்க வந்திருக்கும். நம்மளோட குட்டி புனியும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பொட்டேட்டோ போட்டு பொழந்து கட்ட அப்படியே கட் பண்ணி அண்ட் ஒயிட்டும் இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க மத்த பொட்டேட்டோஸ் எல்லாம் சமாளிச்சுட்டு சீக்கிரமா வந்து சேருங்க, நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் அங்கிருந்து கிளம்பி இருப்பான். ஹீரோக்கு டவுட்டா இருந்திருக்கும். ஆனா அதே சேம் டைம் ஒயிட் போகும்போது முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு உருவம் வந்திருக்கும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா கேரக்டர், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா மக்காச்சோளம். அண்ட் கேரட்டும் விசார்ட் கெட்டப்ல வந்திருக்கும். வாரியர் கெட்டப்ல மக்காச்சோளம் வந்திருக்கும். இது பார்த்து அங்க ஒயிட் ஷாக் ஆயிருப்பான். என்னங்கடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த விசார்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கோம். இவனும் ஷீல்ட் வச்சு தடுத்திருப்பான். அதே டைம்ல அந்த மக்காச்சோளம் பாத்தீங்க அப்படின்னா வாரியர் மாதிரி கத்தி வச்சு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த பக்கம் ஒயிட் உங்களுக்கு கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. ரெண்டு பேருமே மாறி மாறி அட்டாக் பண்ணிருப்பாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்காச்சோளத்தோட கத்தி வந்து உடைஞ்சு போயிருக்கும். அதாவது மக்காச்சோளத்தோட இலை உடைஞ்சு போயிருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட கான்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருக்க. இதை பார்த்த ஹீரோ ஒண்ணு கவலைப்படாதீங்க, அதை நான் பொறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய்வனை சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த லேடியோட ரெஸ்டாரண்ட்ல இருந்தா பாத்தீங்க அப்படின்னா இவங்க சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதுலயும் முக்கியமா இது எல்லாமே பண்ணி கொடுத்தது ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஃபா. அவன் ஒரு பிளேயர் பாவம் நிறைய பத்தி ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. நம்மளோட ஹீரோ அங்க இருக்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அவனோட நிக்நேம் வந்து ஹைட் பண்ணியிருப்பான். இந்த ஒரு விஷயத்தினால ஹீரோ அவங்க கூட தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரிய வந்திருக்காது. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து ஒயிட்டும் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடாம தலைவனு செம்ம காண்ல சாப்பாடு கீழே தூக்கி போட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்தீங்கன்னா மத்தவங்க கூட்டு போயிருப்பான். மத்தவங்களும் ஜப்பான் அந்த ரைஸ் மாதிரி நாமளும் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே கேட்டு வந்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்க வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மிங்கோட பேர் போட்டுருக்கோம். அதாவது இந்த குஸ்டை ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சது பாத்தீங்க அப்படின்னா மிங்கோ அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். ஹீரோவும் அப்ப நான் பையன் முன்னாடியே வந்துட்டானா வந்து வேலையெல்லாம் பாத்துட்டு போயிட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்துருப்பா. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடாலி மாதிரி இருந்திருக்கும். டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடமே ஃபுல்லாவே அதிர ஆரம்பிச்சு அந்த கோடாலி கீழே இருந்து ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் வெளியே வந்திருக்கும். அண்ட் இதை பார்த்த ஒயிட் எல்லாருமே அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம டீம் வந்து ரெண்டா பிரிச்சிருப்பா. ஒன்னு வந்து மாஸ்க்மேன் டீம், இன்னொரு வந்து அசாசினேஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பிரிச்சுட்டு எல்லாருமே அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோ ரோட் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம தலைவனு பாத்தீங்க அப்படின்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய சிக்கன் ஸ்டூவியும் அது மட்டும் இல்லாம அது எக்கி சாப்பிட்டுருப்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு தலைவனுக்கு எக்கச்சக்கமான பவர்ஸும் ஸ்டாமினாவும் ஒரு
5% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஆனா அத வச்சுட்டு ஹீரோவும் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கும்போதே இந்த பக்கம் அங்க இருக்கிற ஒயிட்டும் பாத்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். பயங்கரமா அட்டாக்கும் பண்ணியிருப்பான். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பின்னாடியே வந்து அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்ன ஒரு பக்கியும் காணோம். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஒயிட்டும் மாட்டிக்கிட்டான். அந்த ஜெயிண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் லாக் பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒயிட் ஒரு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பயங்கர ஃபோர்ஸா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது இந்த பக்கம் ஒயிட் எல்லாம் ஷாக் ஆயிருப்பான். டேய் யாராச்சும் வந்து காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டும் கத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ குறுக்க வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அதோட ஒரு கைய பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணியிருப்பான். இது பார்த்த மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. எப்பா ஒரு விசாடாப்பா அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்த பிளேயர்ஸ் எல்லாமே நம்மளோட ஹீரோ பாத்துட்டு இருக்க. ஹீரோ அவனோட கிரிட்டிக்கல் அட்டாக் வந்து பண்ணியிருப்பான். தலைவன் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸா அட்டாக்கும் பண்ணியிருப்பான். இது பார்த்து அந்த மாஸ்டரும் லைட்டா டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கும். இந்த பக்கம் ஒயிட்டும் யோசிச்சு பார்த்திருப்பான். அதாவது ஒயிட் இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவை ஒரு பொருட்டாவே எடுத்திருக்க மாட்டான். ஏன்னா ஹீரோ வந்து செடி பின்னாலே போயிட்டு இருக்கனால ஒயிட் வந்து அந்த அளவுக்கு பெரிய விஷயமா எடுத்திருக்க மாட்டான். பட் ஹீரோ வந்து இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுவானா இந்த அளவுக்கு சண்டை போடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ஹீரோ பார்த்திருப்பான். நான் பண்ண அட்டாக்ல அது கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகல அப்படின்னா கண்டிப்பா வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஸ்வால்ல ஃபிளேம் மேஜிக் வர வச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஒயிட் தப்பிச்சு போலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஜெயிண்ட்டும் ஒயிட்ட பிடிச்சிருக்கோம். அதை கையிலே வச்சுக்கிட்டு நம்மளோட ஹீரோ அட்டாக் பண்ண வர ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா இங்க அவனோட பவர் எடுத்து அட்டாக் பண்ண வந்திருப்பா. இதை பார்த்த ஒயிட்டும் ஷாக் ஆயிருப்பான். டே டே நான் இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒயிட்டும் கத்திட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கும். ஒயிட் எல்லாம் கருகி போயிருப்பான். அண்ட் இந்த டைம்ல அந்த ஜெயிண்டோட வீக் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அவனோட ஸ்வாட்ல அவனோட ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி தலைவனு பாத்தீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸா வந்து ஒரு மிகப்பெரிய அட்டாக் கொடுத்திருப்பான். இதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்து ஒரே அட்டாக்ல அங்க இப்படி மாஸ்டர் வந்து அழிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஒயிட்டையும் காப்பாத்தி இருப்பான். இந்த பக்கம் ஒயிட்டும் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே இந்த பிளேயர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த பிளேயர்ஸ் எல்லாம் இவ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். இந்த குரூப்ல அதிக பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி அந்த மான்ஸ்டருக்கு அதிக டேமேஜ் கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வர இது பார்த்த மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. அப்ப இவன் தான் அந்த செஃப்பான ரைஸ் அப்படின்னு சொல்லி ஷாக்ல பாத்துட்டு இருக்க ஒயிட்டே ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா ரைஸ் அப்படிங்கிற ஒரு செஃப் அப்படின்னு சொல்லி மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கான். பட் இந்த அளவுக்கு சூப்பரா சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அண்ட் மத்தவங்க எல்லாருமே நம்மளோட ஹீரோ கிட்ட என்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஹீரோ பாத்துட்டு இருந்திருப்பான். இந்த பக்கம் ஒயிட்டும் செம்ம காண்டா இருப்பான். சார் எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் பார்த்து கேட்கும்போது எங்கப்பா இங்கதான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஒயிட்டும் செம்ம காண்டா இருப்பான். தலைவனு பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு பிளேயரே போட்டு தள்ளி இருப்பான். இதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பிளேயர் போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டுக்கு நோட்டிபிகேஷன் வர ஒயிட்டும் பாத்தீங்க அப்படின்னா இது எப்பி வரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் ஃப்ரீயா விட்டுருப்பான். அதையும் கட் பண்ணி மத்தவங்க எல்லாருமே ஷாக்ல பாத்துட்டு இருக்க இவ்வளவு நேரம் நார்மலா அந்த ஒயிட்டும் பாத்தீங்கன்னா திரும்பி நம்மளோட ஹீரோ பாத்துருப்பான். பார்த்தது மட்டும் இல்லாம அப்ப நீ தானே ரைஸ் நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு எவ்வளவு பிளே பண்ணிட்டு இருக்கோம். பட் எங்களோட பேரு வெளியவே வர மாட்டேங்குது. பட் நீ மட்டும் எப்பரா ஃபேமஸ் ஆன அந்த உண்மையை சொல்ல போனா எனக்கு உன்னை சுத்தமாவே பிடிக்காது. பட் நீ என் கூட வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு செஃப்பா வந்துட்டு உன்னை பத்தி எப்படி மத்தவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டிருப்பான். இந்த பக்கம் ஹீரோ ஷாக்லயே பாத்துருப்பா. அது மட்டும் இல்லாம ஒயிட் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவோம் அவனை கேம் மட்டும் தூக்கி இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஷாக்லயே பாத்துட்டு இருக்க ஒயிட் போறதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கு நம்மளோட ஹீரோ பாத்துட்டு உன் ஃபேஸ் நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். நான் திரும்ப கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா லாக் அவுட் ஆயிருப்பான். இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். யார் அவன் புது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்ல பாத்துட்டு இருக்க அதையும் கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா ஜெயிண்ட் மேல இருந்த கோடாலி எடுத்திருப்பான். அதை கொண்டு போய் அங்க கூட பச்சை மட்டையிட்டு கொடுத்திருப்பான். அந்த பச்சை மட்டையும் நீங்க கட்ட குஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அப்படியே அவனு பாத்தீங்க கோடாலி வாங்கியிருப்பா. அது மட்டும் இல்லாம மேல இருந்து கீழே குச்சிருப்பா. அது கோடாலி வச்சு மண்ணை கொத்தும் போது டக்குன்னு பாத்தீங்க அந்த இடத்துல எக்கச்சக்கமான மரம் செடிகள் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு பாத்தீங்க நோட்டிபிகேஷன் வந்துக்கும் ரைஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்த திரும்ப பழையபடி மாத்தனது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து நோட்டிபிகேஷன் மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸ்க்கும் போயிருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோட ஹிஸ்டரி ஆஃப் புக்ல பாத்தீங்க அப்படின்னா இதுவே ஆட் ஆயிருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு மார்க்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்மர் வந்திருப்பான். அவனும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ பாத்திருப்பான். தலை வாத்தலை கீழே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூப்பிட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்திருப்பா. அப்படி இருக்கும்போது நான் பக்கத்துல போய் வில்லேஜுக்கு போறேன் நீ வரி அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லி இருப்பா. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே வில்லேஜுக்குள்ள போயிருப்பாங்க. அவங்க கிட்ட ஹீரோவும் ஆமா நீ ஒரு ஃபார்மர் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டாங்க அந்த மார்க்கவும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு தல நீ ஒரு செஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா என்னோட ஆக்குபேஷன் செஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சொல்லியிருப்பா. அது மட்டும் இல்லாம ஃபார்மிங் வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்ட மார்க்கவும் கஷ்டம்னு சொல்ல முடியாது பட் எனக்கு பிடிச்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் சொல்லியிருப்பா. இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்திருப்பாங்க. சரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இவங்களும் அங்க இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்க்கும்போது எங்கிட்ட வெஜிடபிள்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரே பாத்தீங்கன்னா கதறி கதறி அழுதுருப்பாரு. ஹீரோ இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு குக் பண்ணாலே நல்லா குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் சொல்லிட்டு இருந்திருப்பான். பக்கத்துல பாத்துக்கிட்டா மார்க்கவும் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு அதாவது ஜாயின் குஸ்ட் வந்திருக்கு நம்ம 2 பேருமே சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோவும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாத்துட்டு இந்த பக்கம் திரும்பி மார்க்கோவை பார்க்க மார்க்கோவை ஆளக்காரம் தலைவன் லாக் அவுட் பண்ணிட்டான். ஹீரோவும் என்ன சொல்லாம கொள்ளாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பார்த்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜான் யோசிச்சு பாத்துருப்பா. இன்னைக்கு தான் நம்மளோட கிராண்ட் ஓப்பனிங் அப்படி இருக்கும்போது ஒரு பக்கிங் காணுமே ஒருவர் ப்ரோமோட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூட ஜானை யோசிச்சு பாத்துருப்பான். ஹீரோ பார்க்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா மீன் எப்படி கட் பண்ணது
பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்துட்டு இருந்திருப்பான். ஜானு இன்னைக்கு ஒண்ணு கஸ்டமர்ஸ் அந்த அளவுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜானு பாத்தீங்கன்னா ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஃபோன் கால் வந்திருக்கும். யார் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது இந்த பக்கம் நேகா தான் கால் பண்ணியிருப்பா. இன்னைக்கு தானே உங்களோட ரெஸ்டாரண்ட் கிராண்ட் ஓப்பனிங்கே கூட்டம் பிச்சுக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஒரு கூட எட்டி பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு சொல்லியிருப்பா. இது கேட்டாங்க அந்த நேகாவும். அப்படி இருக்கும்போது நாம ஏன் ஒரு டீம் டின்னர் வச்சு கூடாது, நாங்க வேணா அங்க வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நேகாவும் கேட்டுப்பா. ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஹீரோவும் என்னோட பழைய ஹோட்டல்ல என் கூட வேலை செஞ்ச எல்லாருமே இங்க சாப்பிட வரேன்னு சொன்னாங்கன்னு தலைவனு சொல்ல இது கேட்டாங்க இந்த ஜானு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி நேகாவோட ஃப்ரெண்டு ஓனர் அது லமஷன் இவங்க 4 பேருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருப்பாங்க. நம்மளோட ஹீரோ உள்ளே குக் பண்ணிட்டு இருந்திருப்பான். வெளியே பாத்தீங்க அப்படின்னா ஷென் வந்திருக்கால, அதனால தலைவனு பாத்தீங்க அப்படின்னா வெளியே வந்திருக்க மாட்டான். ஆனா அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா வீட் நூடுல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிட்டுருப்பாங்க. அதுலயும் முக்கியமா இந்த பக்கம் ஓனர் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஷென் இருந்திருப்பா. ஷென்னும் சாப்பிட்டு பார்த்திருப்பான். நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த பக்கம் நேகாவும் என்ன சொன்ன சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டாங்க இந்த ஷென்னும் நல்லாதான் இருக்கு, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். இது கேட்டாங்க இந்த நேகாவும் சரி ஓகே அப்படி இருக்கும்போது நீ ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போனன்னு சொன்ன தெரியுமா, அங்க கூட இந்த வீட் நூடுல்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க, அதை சமைச்சது கூட இந்த குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேகாவும் சொல்ல இது கேட்ட ஷென்னும் ஓஹோ அப்படியா அதான பார்த்தேன் நான் எங்கேயும் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சமைச்சிருக்காருப்பா அந்த செஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஷென்னு சொல்ல இது கேட்டு அங்க ஜானோ சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல என்னோட செஃபை கூப்பிடுறேன் அவள் நீங்களே பாராட்டுங்க அப்படின்னு சொல்ல ஷென்னும் செஃப்புக்குள்ள என்ன இருக்கு தாராளமா கூப்பிடுங்க அவரை பாக்குறது என்னோட பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். அங்கிருந்து ஹோட்டல் ஓனர் ஷாக்ல பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஷென்னு பேசி கண்ணை திறந்து பார்க்கும்போது நம்மளோட ஹீரோ முன்னாடி வந்து நின்றுப்பா. உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ சொல்ல இது கேட்டாங்க இந்த ஷென்னு ஷாக் ஆயிருப்பா. உனக்கு என்னடா இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்ல பாத்துட்டு இருக்க. இந்த சாப்டர் இங்க முடியுது நண்பா. இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசன் வந்திருப்பான். அந்த பேசனுக்கு தான் தான் எல்லாரும் மத்தியிலும் பெருசா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை போனேன். பட் அவனால முடியல. அதனால ஹீரோ மேல செம்ம காண்ட சுத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஷென் பாத்தீங்க அப்படின்னா யார் ஹெச்எஃப்னே தெரியாம தலைவனு பாத்தீங்கன்னா பயங்கரமா பாராட்டி இருப்பான். அப்படி இருக்கும்போது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ஷென் எப்படி ரியாக்ட் பண்ண போறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா பொறுமையா வாட்ச் பண்ண மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.